மக்களுக்காக என் தலைவன் உழைப்பான். காவிரிக்கரை ஓரத்தில் தாமரை பூத்து சிரிக்கிற தடாகத்தில் கரையருகில் ஒரு சன்னியாசி ஜெபம் செய்து கொண்டிருந்தான். ஜெபம் செய்து கொண்டிருந்த சன்னியாசி ஒரு வண்டு வந்து கொட்டியது. வண்டு சன்னியாசினுடைய மூக்கில் கொட்டியது. மூக்கில் கொட்டிவிட்டு காவேரி தண்ணீரில் விழுந்து தத்தளித்தது. கொட்டிய வண்டு சன்னியாசினுடைய மூக்கில் கொட்டியது. சன்னியாசினுடைய மூக்கிலிருந்து ரத்தம் கொட்டியது. முற்றும் துறந்த சன்னியாசி வலிவறுக்க முடியாமல் அழுதான். அழுது முடித்துவிட்டு கன்னத்தில் பிடிந்த கண்ணீரை துடைத்துவிட்டு கண்களை அவன் மெல்ல விரித்து விழித்து பார்த்த பொழுது அவனை ரத்தம் வரக்கூடிய அளவிற்கு கொட்டிய வண்டு காவேரி தண்ணீரில் நீர்ச்சுழலில் சிக்கி உயிருக்கு போராடுகிற காட்சியை கண்டான். வண்டு தத்தளிக்கிறது, தவிக்கிறது, மன்றாடுகிறது, உயிருக்கு போராடுகிறது, நீர்ச்சுழலில் தூக்கி தூக்கி வீசப்படுகிறது. அவன் அந்த காட்சியை பார்த்ததற்கு பிறகு என்னை கொட்டிய வண்டாயிற்றே, ரத்தம் வரக்கூடிய அளவிற்கு கொட்டிய வண்டாயிற்றே என்று சபிக்காமல், செத்துப்போய் என்று சபிக்காமல் அந்த வண்டை காப்பாற்றுவதற்கு அவன் காவேரி தண்ணீரிலே காலை நனைத்து கையை முக்கி அந்த வண்டை காப்பாற்ற எத்தனித்த பொழுது அந்த சன்னியாசியை பார்த்து ஒரு சம்சாரி கேட்டான், இந்த வண்டு உன்னை கொட்டிவிட்டல்லவா காவேரி தண்ணீரில் போய் விழுகிறது, உன்னை கொட்டுகிற வண்டை நீ ஏன் காப்பாற்ற முயற்சிக்கிறாய் என்று கேட்ட பொழுது சன்னியாசி சொன்னான், கொட்டுவது அதனுடைய சுபாவம், ஆனாலும் அதை காப்பாற்றுவது என்னுடைய சுதர்மம் என்று சொன்னதை போல தேர்தலில் நின்றாலும் நிற்காவிட்டாலும், வெற்றி கிட்டினாலும் கிட்டாவிட்டாலும் இந்த நாட்டு மக்களை காப்பாற்றுவது எங்கள் வைகோவின் சுதர்மம் என்ற காரணத்தால் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்த பிள்ளைக்கு என் தலைவன் இன்றைக்கு உயிர் தந்துவிட்டு மேடையில் வந்து உட்கார்ந்திருக்கிறான். அவன் தூங்குவதில்லை, அவருக்கு உறக்கம் வருவதில்லை. எனக்கு இருக்கிற கவலையும் எனக்கு இருக்கிற ஏக்கமும் அவர் நிம்மதியாக இருக்க வேண்டும். நான் வைகோவுக்கு எழுதுகிற கடிதம் எப்போதாவது தான் கடிதம் எழுதுவேன். முக்கியமான காலகட்டங்களில் நான் அவருக்கு கடிதம் எழுதியிருக்கிறேன். விடுதலை புலிகளை காரணம் காட்டி உங்களை இயக்கத்தில் இருந்து நீக்கி விடுவார்கள் என்று வைகோவிடத்தில் நெருங்காத சமயத்திலேயே வைகோவிற்கு நான் ஒரு கடிதத்தை திருச்சி குரு விடுதியில் இருந்து எழுதினேன். அழகிரியின் வீட்டில் இந்த சதி திட்டம் அன்னைக்கே தீர்க்கப்பட்டது. ஒரு செய்தி ஆசிரியர் எனக்கு இந்த தகவலை சொன்னார். நான் பொதுச்சாரணத்திலே சொன்ன பொழுது விடுதலை புலிகளை காரணம் காட்டி என்னை இயக்கத்திலிருந்து நீக்கி விடுவார்களா, நம்ப முடியவில்லை அப்படின்னாரு. அதுதான் நடந்தது. முக்கியமான கட்டங்களில் என் தலைவனுக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று கருதுகிறேன், தோள் கொடுக்க வேண்டும் என்று கருதுகிறேன். அன்னைக்கு இந்த கடிதத்தை நான் எழுதினேன். அப்ப பொதுச்செயலாளர் நான் நெருக்கமே கிடையாது. நான் அன்றைக்கு எழுதினேன். முக்கியமான கட்டங்களில் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது நான் எழுதினேன். உங்கள் நிழலாக தொடர்கிறேன், உங்கள் கண்ணசவை புரிந்து கொண்டு கடமையாற்றுகிறேன். நான் ஆற்றுகிற கடமைகளிலே குறை இருக்கலாம். கடந்த 10ஆம் தேதி உயர்மட்டக்குழு கூட்டம் நீ அவசியம் வந்துவிட வேண்டும் என்று நீங்கள் சொன்னீர்கள். வழக்கறிஞர் கோபால் திருமணத்தில் கலந்து கொண்டு விட்டு நான் உடனடியாக திருச்சி ராஜன் இளமுருகு வீட்டு திருமணத்தின் பட்டிமன்றத்திலே கலந்து கொள்ள திருச்சி விரைந்த பொழுது அடைக்கலமனிடத்தில் தொலைபேசியில் தொடர்ந்து சம்பத்தை கூப்பிடு என்று சொல்லி 10ஆம் தேதி மாலை 4 மணிக்கு உயர்மட்ட குழு கூட்டம், எங்கே உனக்கு கூட்டம் என்று கேட்டீர்கள். கச்சராப்பாளையத்திற்கு பக்கத்தில் என்று சொன்னேன். சென்னையிலிருந்து போய்விடலாம் என்று நீங்கள் சமாதானம் சொன்னீர்கள். ஆனால் நான் அன்றைக்கு இந்த உயர்மட்ட குழு கூட்டத்தில் வரவில்லை, வர முடியவில்லை. நான் வந்திருந்தால் அந்த கூட்டத்தில் அன்றைக்கு கலந்திருக்க முடியாது. கச்சராப்பாளையத்திற்கு பக்கத்தில் கரடி சித்தூர் என்கிற ஒரு சிற்றூரில் ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி வைத்த ஒரு பொது நிகழ்ச்சியை கழகத்தின் செயற்குழு உறுப்பினர் நடராஜன் அவர்கள் நடத்தினார்கள். நடராஜனுடைய பெயருக்கு பெரிய சிக்கல் வந்துவிடும் என்று கருதி அவரே என்னை கைது செய்தது போல என்னை புதுக்கோட்டை வந்து அன்றைக்கு அழைத்து சென்றார். ஆகவே உங்கள் வேகத்திற்கு என்னாலே பயணிக்க முடியவில்லை. நான் ஏதாவது தவறு இழைத்திருந்தால் கூட உங்கள் குறிப்பை அறிந்து கொள்ள முடியாமல் இழைத்த தவறாகத்தான் இருக்கும். ஆனால் உங்கள் நோக்கம் நிறைவேறுவதற்கு எத்தனை தோழர்களை நான் ஒவ்வொரு ஊரிலும் பார்க்கிறேன். விடியற்காலை 4 மணிக்கு எனக்கு தொலைபேசி வருகிறது. நாங்கள் பொள்ளாச்சியிலிருந்து இத்தனை வண்டியில வந்திருக்கோம். எனக்கு ரொம்ப பூரிப்பாக இருந்தது. எத்தனை வண்டியில வந்திருக்கீங்கன்னு கேட்டேன். 25 வண்டியில வந்திருக்கோம். சீலக்காம்பட்டி கழகத்தில் எந்த பொறுப்பும் இல்லாத ஒரு தோழன் 54 பேரை அன்றைக்கு டெல்லி ஆர்ப்பாட்டத்திற்கு சொந்த செலவில் அழைச்சிட்டு வந்தான். 4 மணிக்கு வந்து நின்று திருநெல்வேலி மாநகரத்தில் இருக்கிற எல்லா விடுதியிலையும் சுற்றிவிட்டு ஒரு லாட்ஜில் கூட ரூம் கிடைக்கல. உங்க செல்வாக்கை பயன்படுத்தி ஒரு லாட்ஜில் ரூம் பெற்று தர முடியுமான்னு கேட்டார். எனக்காக சரவணன் ஆரியாசில் ரூம் ஒதுக்கி இருக்கிறார், அந்த ரூம்ல இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி நான் அந்த அறை அவருக்கு கொடுத்தேன். எத்தனை செலவு, எத்தனை சிரமம். இன்றைக்கு வழியில் வருகிற விடுதியில்
பொங்கலூரில் இருந்து வருகிற ஒரு தோழன் விபத்தில் சிக்கிவிட்டான். அவனையும் அப்போலோ மருத்துவமனை அனுமதித்துவிட்டு மிகுந்த கவலையோடும் கனத்த இதயத்தோடும் உட்கார்ந்திருக்கிறீர்கள்.